ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்டர் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது என்னோடது. என்ன அப்படின்னா, ஏன் சார் காவேரி இன்னைக்கு கால் பண்ண வச்சிங்க, கால் பண்ணாமே இருந்திருக்கலாமே, தலைவலின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரமாக சரியாக தூக்கம் இல்லை. கரெக்டு, மாத்திரையை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அவரை எழுப்பாமல் எழுந்திரிச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா காவேரி ஏன் கால் பண்ணாங்க, ஏன்னா கங்கா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, என்னடி அவன் வீட்டுக்கார்ட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஏன் பேசலை அப்படின்னும் போது, இந்த மாதிரி டயர்டாக இருந்துச்சு, அதனால் தூங்கிட்டேன், பேசணுக்கா, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமா யமுனா வந்துட்டாங்க. சரி, தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி போட்டு வர்றதுக்காக வேண்டி போயிட்டாங்க. தேவையில்லாத வேலை இந்த யமுனாவோட வேலையை பண்ணி விட்டுருச்சு. அதில் கங்கா கரெக்டாக பேசினாங்க. அவங்க பேசி அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா விஜய்க்கு கிச்சன்லேருந்து கால் பண்ணுறாங்க காவேரி. விஜய் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கார் இல்லையா, அதனால் காவேரி கால் பண்ணும்போது விஜய் அங்கே வெண்ணிலாவோட பேசிட்டு வராரு. என்ன பேசிட்டு வராரு, வெண்ணிலா இந்த இடம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டால் நீ எனக்கு குல்ஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போதே வெண்ணிலாவை பார்த்து பேசிட்டு வருவார். அந்த கேப்பில் குறுக்க ஒரு வண்டி வந்துடும். அப்போ அந்த டைம் பார்த்து காவேரி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோன்னே அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், வை காவேரி ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா காவேரி பயங்கரமாக அழுவாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு டைரக்டர் சார்கிட்டையும் நம்ம ரைட்டர் சார்கிட்டையும் கேட்கணும், ஏன் சார் இப்போ கால் பண்ண சொன்னீங்க, பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ அழுகிறாங்க, ஒரு வாரமாக அழ வச்சிட்ருக்கீங்க, இது ஒரு முடிவு கொண்டு வாங்களேன் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் சார். பிரவீன் சார் சூப்பர்.